உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்கால இருந்தாலும் சரி, உக்ரைன்ல இருந்தாலும் சரி, அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல எந்த மாற்றமும் நடக்குதே இல்ல. இந்த பேக் ஃபயர் ஆகட்டும், இல்ல படுதோல்விய நோக்கி நகர்றதாகட்டும், இல்ல கிறுக்குத்தனமான விஷயங்கள ரஷ்யாவுக்கு எதிரா செய்யறதாகட்டும், ஒரே சீரா தான் நடக்குது. அத பொறுத்தவரை அமெரிக்கா குடுத்து வச்ச ஆட்கள் தான். ஏன் அப்டின்னா, முழுக்க முழுக்க ஜெலன்ஸ்கி செய்றது தவறு அப்டின்னு அங்க நெறைய கேங்களுக்கு தெரியும். அந்த கேங்கள் ஜெலன்ஸ்கிக்கு எதிரா திரும்பவும் தயாரா இருக்கார்கள். ஆனா, பயப்புள்ள நாட்ல இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, ஒரே மாரி நிகழ்வுக தான். இந்த ஒரே மாரி நிகழ்வுகள் அப்டிங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். உதாரணமா ஜெலன்ஸ்கி உள்ளூர்ல இருக்கும்போதே ராணுவம் சண்ட போட மறுத்துச்சு. இப்ப ஜெலன்ஸ்கி அமெரிக்கால இருக்கும்போது அதே நெலைம தான். என்ன ஒண்ணு, இப்ப நெலைம கொஞ்சம் மோசமாயிருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ராணுவம் சண்ட போட மறுத்துச்சு. செக் போஸ்ட்டுகள்ல இருந்தே பின்வாங்கிட்டார்கள். அதாவது முதல் கட்டம் இது 3வது கட்டம். முதல் கட்டமா ராணுவம் எப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன குடுத்து போங்கடா அப்படின்னு சொல்லும்போது, போமாட்டோம் அப்படின்னு அங்கேயே இருந்து பின்வாங்கினார்கள். அப்பவும் சட்டதிட்டங்கள் போட்டார்கள். கிரிமினல் கேஸாவே அவங்க மேல ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. இந்த மாரி கடுமையான நடவடிக்கைகள் இருந்துச்சு. அடுத்த கட்டமா சரி, நாங்க போறோம் அப்டின்ட்டு செக் போஸ்ட் போற வழியில இடம் மாறி ரஷ்யா கிட்ட சரண்டர், இல்ல உக்ரைன விட்டே தப்பிச்சு ஓடக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் பக்காவா பண்ணிக்கிட்டார்கள். இந்த 2வது தாட்டி இப்டி ஓடி போற ஆட்கள் அவங்க ஃபேமிலியையும் கடத்திட்டார்கள். இவங்க ஓடி போறதுக்கு முன்னாடியே ஃபேமிலியையும் உக்ரைன்ல இருந்து கடத்தி வெளியேறி சொல்ல, ஈஸியா திட்டங்கள தீட்ட ஆரம்பிச்சுட்டார்கள். அப்பதான் பெரிய அளவுல கேஸ் போடப்பட்டுச்சு. ஆட்கள தூக்கி உள்ள வச்சார்கள். கேஸ் போட்டார்கள். நெறைய பண்ணார்கள். இப்போ 3ஆம் கட்டமா அதே பிரச்சனை திரும்பவும் வெடிச்சிருக்கு. 80,000 வீரர்களுக்கு மேல சண்ட போட மறுத்து, தங்களோட இடங்கள்ல இருந்து வெளியேறியிருக்கார்கள். இது அப்படியே கலவையான நிகழ்வு. ஏன்னா முதல் கட்டம் மாரி ஆன் ஸ்பாட்டே ரிஜெக்ட் பண்ணி ஓடி போயிருக்கார்கள். அதே மாரி அவர்களோட செக் பாயிண்ட்டுக்கு போற வழியிலேயே அங்கருந்து தப்பிச்சு போயிருக்கார்கள். இந்த மாரி ஒரு பெரும் குழப்பத்தையே பண்ணியிருக்கார்கள். ஏன் அப்புட்ன்னா, இப்படி குழப்பம் பண்ணா தான் இவனுங்கனால கண்டுபிடிக்கிறக்குள்ள நம்ம சிதறி ஓடிரலாம் அப்படிங்கிற மாரி, மீண்டும் ஒரு முறை ராணுவம் இந்த மாரி பின்வாங்கியிருக்கு. இது ஜெலன்ஸ்கிக்கு கூடுதலான தலைவலி. என்ன ஒண்ணு, இப்ப அமெரிக்காலயே இருக்கிறனால நேரடியா சப்பு சப்புன்னு கன்னத்துல 4 விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இங்க இருந்தாவாச்சும் ஃபோன்ல தான் திட்டியிருப்பாய்ங்க. அங்க இருக்கும்போது வச்சு நம்மள செஞ்சுட்டாங்களே! அப்படிங்கிற மாரி தான் ஜெலன்ஸ்கியோட மனநிலை இருக்கும். இங்க உக்ரைனுக்குள்ள நிலைமை அப்படிங்கிறது, "நீ எங்க இருந்தாலும் எங்கள வச்சு செய்றல்ல, அனுபவிச்சுக்க" அப்படிங்கிற மாரி ஓடிப்போன வீரர்களோட மனநிலை இருக்கு. சரி இவ்வளவு மோசமா நிலைமை ஆகுது. இந்த சைடு அதாவது ஒவ்வொரு நாளும் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள்னு ஏறக்குறைய 15, 16,000 வீரர்கள கொன்னு குவிச்சதாக ரஷ்யா சொல்லுது. எங்க? ரஷ்யாவுக்குள்ள உள்ள உக்ரைன் படையணி. அப்ப ரஷ்யாவுக்கு ஏதோ ஒரு இழப்பு இருக்கும்ல? அப்படின்னு கேட்டா, அந்த விவகாரங்கள பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய செச்சன்ய படையோட ஒரு குரூப்பு ஒரு சில பகுதிகள்ல தாக்குதல் நடத்துது. அவர்கள பொறுத்தவரை அவர்கள் டெலகிராம் சேனல்லாம் ரொம்ப ஆக்டிவ் தான். சொல்லப்போனா அந்த படையணி TikTokலயே ஆக்டிவ் பயலுக தான். அதனால அவர்கள் ஃபுட்டேஜஸ்லாம் நெறைய வெளில விடுவார்கள். ஏறக்குறைய வேக்னரோட சித்தப்பா பசங்க மாரி தான் நடந்துக்குவாய்ங்க. அவனுங்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஃபுட்டேஜஸையும் இவனுங்களே ரிலீஸ் பண்ணிருவாய்ங்க. இதுக்கு இப்படி ஆயிப்போச்சு. இதுக்கு பழி வாங்க போறோம். கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வந்துகிட்டு இருக்கோம். இதோ பழி வாங்கிட்டோம் பார்! அப்படின்னு பயங்கரமான அப்டேட் குடுக்கக்கூடிய பயலுக. என்ன ஒண்ணு, வேக்னருக்கு முன்னாடி அந்த முழு பொறுப்பையும் அதாவது வேக்னரோட தலைவர் பிரிகஜின் மரணத்துக்கு முன்னாடி அந்த முழு பொறுப்பையும் ரம்ஜான் கேடரோவே வச்சுக்கிட்டாரு. இப்ப அப்படி கிடையாது. அவரு பேசாம உட்கார்ந்துக்கிறாரு. எங்க பிரிகஜின் மாரி நம்ம விமானமும் குண்டு வைக்கப்படுமோ அப்படின்னு. அங்க உள்ள ஆட்கள் என்ன லிமிட்டோ, ரஷ்யாவ உரசாத ரஷ்ய அதிபரோட கண் பார்வையில சிக்காத அளவு, அதாவது கண்ண உறுத்தாத அளவு என்ன லிமிட்டோ, அந்த அளவு அப்டேட்டோட நிறுத்திக்குவார்கள். அவர்கள பொறுத்தவரை அவர்களே சொல்லியிருக்கார்கள், 120 வீரர்கள நாங்க இழந்திருக்கோம் அப்படின்னு. என்னடா 16,000 அங்கிட்டு போய்க்கிட்டு இருக்கு. இங்கிட்டு 120 உண்மைய தான் சொல்றியா நண்பா? அப்படின்னு கேட்டா, உண்மைய தான் நாங்க சொல்றோம். அப்படிங்கிற மாரி அவர்கள் அப்டேட் பண்ணியிருக்கார்கள். நம்ம முந்தியே பார்த்த மாரி, இந்த பக்கம் ரஷ்யாவுக்குள்ள உள்ள வெடி விபத்துகள், அதாவது கச்சா எண்ணெய் மையம் பத்தி எரியறதோ, இல்ல வெடிக்கிடங்குகள் வெடிக்க வைக்கிறதோ, இந்த ஃபுட்டேஜஸ்லாம் இவர்களே ரிலீஸ் பண்ணிருவார்கள். இங்க பாரு இப்படி தாக்கிட்டாய்ங்க, பதிலுக்கு நாங்க போய் தாக்கப் போறோம் அப்படின்னு. அதனால இந்த எண்ணிக்கையில அவர்கள் பொய் சொல்லவோ, விளையாடவோ பெருசா மாட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் மிஞ்சி போனாலும் அதுல பாதி 16,000த்துல பாதி 6,000ம்னா இங்க இருக்கப்போது கட்டாயம் வாய்ப்பே இல்ல. அப்ப எண்ணிக்கைகள் மிக மிக கம்மியா தான் இருக்கும். அப்ப இவர்கள் சொல்ற அளவு இருக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நிலைமை ரொம்ப கடுமையாகிக்கிட்டே இருக்கு. கடுமையாகும்போது அமெரிக்கால இருக்கும்போது
அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி தொடர்ந்து எடுத்துட்டே போறேன். நீங்க சொல்ற திசைக்கு பாய்றேன் எஜமா. முதல் நாள் அதத்தானே செஞ்சேன். இறுதி நாள் வரையும் அதான் அப்படிங்கிற நிலைமை. ஆனா களத்துல இருந்து வரக்கூடிய தகவல் வெறும் ஜெலன்ஸ்கிய ஒரு அணுகுண்டா செஞ்சு ரஷ்யாவுக்குள்ள வீச முடியும்னா, உடனே மைலேஜ் எடுத்துறலாம். ஆனா அது முடியாதே. இவர் மனிதராச்சே! ஜெலன்ஸ்கிய தனியா நிக்க வச்சு சண்டை போட முடியுமா? அப்டின்னா, இது ஹாலிவுட் படமும் கிடையாது. பின்னால ஆட்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்மளே தான் ஆட்கள இறக்கணும் அப்டிங்கிற ஒரு கவலை வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்கு. ஆனா, அந்த கவலையோட கவலையா பைடன் போறதுக்குள்ள பெருசா எதையாச்சும் செஞ்சு விடணும் அப்டிங்கிறக்காக இருக்கக்கூடிய சொற்ப வீரர்கள வச்சும் ரஷ்யாவ ஏதோ ஒரு வகையில உரசிட்டா அவரு வீட்டுக்கு போயிருவாரு. ரஷ்யா பதிலுக்கு உக்ரைன வச்சு செஞ்சுட்டு, உக்ரைனோட நிலப்பரப்புல அதுவும் ரஷ்ய கொடிய பறக்க விட்டு போயிரும். இதுல மாட்டிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அங்க உள்ள மக்கள் தான்.